ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அபிஜித் வரேன். இப்போ நம்ம என்ன போனோம்னா, உங்களுக்கே தெரியும் சின்ன வயசுலேருந்து கார் கலெக்ட் பண்ணிட்டுக்கிறேன்னு. அந்த கார் கலெக்ஷனில் நான் வந்து இல்லை ஃபுல் காசு சொல்ல போகிறேன். இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 வராது, பார்ட் 5 போர் 6 போர் 7 போங்க. நான் வந்து இதை ஃபுல் வீடியோ தான் போட போகிறேன். அந்த ஃபுல் வீடியோ போட்டலான்னு இருந்தேன். சரி வாங்க ஃபஸ்ட் கார் பார்க்கலாம். அதே மாதிரி சின்ன கார் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும், இல்லைனா ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும், இல்லைனா வெயிட் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஆனால் நான் வந்து அந்த பெயின்லாம் ஒரு நாள் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சரி வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு கார் வந்து முன்னாடியே இருக்குது, ஆனால் இந்த ஸ்க்ரீனில் தெரில என்ன காருனாங்க. ஃபஸ்ட்டு காரு இது காசு ட்ரக், இது ஃபயர் இன்ஜின்ங்க. இது இல்லை வந்து நல்ல மாடல்ஸ் அன்னையில் கொடுத்துருக்காங்க. பாருங்க, எங்கள் ஸ்பான் ஒன்று இது, எங்கள் ஃபயர் ஸ்ப்ரே ஒன்று இது, பூக்கிற ரெண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது அந்த ஏணி கொடுத்துக்குறாங்க. அப்புறமா ஸ்பான் பிஸ்னஸ் ஸ்பான் ஒன்று இது ஆக்ஸு கொடுத்துக்குறாங்க. இன்டீரியர் வந்து உங்களுக்கு அவ்வளோவா சொல்ல முடியாது. நல்லாவும் சொல்ல முடியாது, நல்லாவும் இல்லை சொல்ல முடியாது. அதே மாதிரி ஓல்டு டைப்போல் இது வந்துன்னா ஒரு 40 கிராம்ஸ் இருக்குங்க. செம்ம வெயிட்டுங்க இந்த ட்ரக்கு. அதே மாதிரி இது ஹாட் வீல்ஸ் மேட்டல் இங்கு 1976 மலேசியா. நான் கீழே பச்சை காமிக்கிறேன். இதுவும் செம்ம ட்ரக்னா நல்ல வெயிட்டு. இல்லை பாதி மெட்டல் பாதி பிளாஸ்டிக் இல்லை வந்து இன்டீரியர் அவ்வளோவா சொல்ல முடியாது. ஆனால் இங்கே லைட்டாக டேமேஜ் ஆகிட்டுங்க. இந்த எந்த லைட்டாக டேமேஜ் ஆகிக்குது. அதான் நான் கார் பத்திரமா பார்த்துக்கிறேன். இந்த கார் வந்து ரொம்ப ரேட் போடான். நான் கூகுளில் பார்த்த வரைக்கும் இந்த கார் வந்து 1000 மேலே போடுங்க இந்த கார். செகண்ட் கார் என்னன்னா, இது ஒரு ட்ரக், இது ஒரு மான்ஸ்டர் ட்ரக். இது இந்த மான்ஸ்டர் தான் சொல்கிறேன் நான். இது டைனோசருங்க. இந்த பாருங்க, இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் டைனோசர் மாதிரி இதுன்னு. இந்த மான்ஸ்டர் வந்து டான்ஸ் ஆடுங்க. இந்த பாருங்க. ஏன்னா நீயே பண்ண சொல்லினா இல்லைங்க, நான் வந்து இந்த எல்லா காரையும் நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். அது ஒரு வீடியோ போடலாம் ரன் பண்ணி காமிக்கிட்டு. இந்த கார் டேமேஜ்லாம் ஆகலை, என்ன கொஞ்சம் வீல் சுற்றல, இந்த மாதிரி சீக்கிரமாக போகல. இந்த கார் என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக விட்டான். அவன் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த இயர்லாம் வந்துட்டு கிஃப்டாக. இது வந்து இன்டீரியர் அவ்வளோ தெரியாது. இந்த இன்ஜின் பிளாஸ்டிக் இன்ஜின் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டுங்க. பிளாஸ்டிக் இன்ஜின். அப்புறமா இந்த ஹார்ன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி எனக்கு கிரிப்பு கார் தய கொடுத்துருந்தாங்களே, அது நான் கார் அதுவும் கிஃப்ட்டு தான். ஆனால் இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கார் எடுத்து கிடையாது, ஃப்ரெண்டு பர்த்டே கிஃப்டாக கொடுத்தாங்க. எனக்கு கார் எடுத்து கிடையாது. ஆனால் இந்த கார் வந்து நான் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 100 ரூபீஸ் போகுங்க. பெரிய காராக அப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன காரை பார்க்கலாம். இது நான் சின்ன வயசில் வாங்கின ஜேசிபிங்க. ஒன்றா நான் வச்சுக்கிறேன். இது வந்து எடுப்பாங்க. இதில் வந்து 4 சிஸ்டம் இருக்குது. ஒன்று மேலே தூக்குறது, கீழே வர்றது, அடுத்தது சைடில் போகும். இது சைடில் போகும், இந்த சைடில் போகும். 2 அடுத்தது இது மேலே போகும், இது மேலே போகும். அடுத்தது இந்த மாதிரி தூக்கும், இந்த மாதிரி தூக்குங்க. அதான் இப்போ நீங்கள் இப்படி சொல்லி இந்த மாதிரி தூக்கணும். இதுலேயே இந்த மாதிரி இறங்குவது அது ஒன்று. பின்னாடி இதை இன்ஜின் ரொம்ப பிடிச்சிருந்தது. பின்னாடி ஓப்பனில் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இன்டீரியரும் அவ்வளோ நல்லாதான் இருந்தது. ஒரு சீட்டு இன்டீரியர், பக்கத்தில் ஒரு கப் ஹோல்டரும் ஸ்டேரிங் கொடுத்துருந்தாங்க. இது இன்ஜின் அதுவுமே ஒன்றுமே தரல. டயர் சூப்பராக இருங்க. டயர் இந்த கிரிப்பின் பிடிச்சிது. இதே நான் பார்த்த வரைக்கும் 500 ரூபீஸ்க்கு மேலே போட்டுருந்தாங்க இந்த ஜேசிபி ட்ரக்கோட ரேட்டு. அடுத்த கார் பார்க்கலாம். அடுத்தது என்னோட ஃபேர் தானே இந்த ஜீப். இந்த ஜீப் வந்து செம்ம ஜீப்புங்க. இது இன்டீரியர் அவ்வளோவா ஸ்டேரிங்லாம் கொடுக்கல. ஆனால் இல்லை முன்னாடி வந்து இந்த கார் கொடுத்துக்குறாங்க. அதே மாதிரி இது வந்து நான் வந்து 50 ரூபீஸுக்கு வாங்கினேன். மேட் இன் சைனா. இது என் கார் ஃபுல்லாக மேட் இன் சைனானா இல்லை மேலே இது கொடுத்துக்குறாங்க. இது வந்து 1 2 3 4 சீட்டு ஜீப்புங்க. இது செம்ம ஜீப். இந்த ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருங்க. அதை பாருங்க. இந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்டைல் நல்லா இருந்ததால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதான் நான் இதுவரை ஒன்று வாங்கினேன். அதுக்குள்ளே எங்கேயோ மாட்டிக்கிது. அதை காமிக்கிறேன். இந்த கார் செம்ம காருங்க. 50 ரூபீஸ் தாராளமாக வாங்கினேன் இந்த காரை.
அடுத்தது எந்த ஒரு சின்ன ஹெலிகாப்டரான இந்த ஹெலிகாப்டர் ரெஸ்கியூ ஹெலிகாப்டர்னு சொல்லுவாங்க. அந்த பாருங்க இதில் 911 நம்பர் போட்டது. அதே மாதிரி இது வந்து புல்பேக் டாய்னா, இந்த மாதிரி இதுவும் புல்பேக் டாய்னா, இது வந்து இந்த மாதிரி விண்டு இந்த மாதிரி இந்த மேலே விண்மில் சுற்றுறது செம்மையாக சுற்றுவாங்க. இது புல்பேக் டாயில் அவ்வளோவா டேமேஜ் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி செம்ம மெக்கானிக் பவருங்க, இதில் செம்ம ஸ்பீடாக போகும், சுற்றிட்டே போவாங்க இந்த ஹெலிகாப்டரு. அடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேட்மேன் தாங்க. இந்த காரை சொன்னேன். இது வந்து பேட்மேன் கிடையாதுங்க, இது பேட்மேன் வேற இல்லை. இது எல்டி கோல் ஜேம்ஸ் ரோட்ஸு. இது அயன்மேனா இது அயன்மேண்டுங்க, அயன்மேண்டு கார். இது WMன்னு போட்டுது, அயன்மேண்டு கார். டேஞ்சர்ஸ்க்கு முன்னாடியே போட்டுது. இது வந்து மெஜாரிட்டி கார். இது மெஜாரிட்டி இது மேட் இன் தாய்லாந்து கார். இது வந்து என்ன இது, ஆமாங்க, இது அயன்மேனுக்கு மார்வல் போட்டுது. 2013 மார்வல்னு போட்டுது அயன்மேன் காரு. நான் இந்த கார் கொஞ்சம் மாடிஃபை பண்ணேன். இந்த முன்னாடி டயர் தான் மாட்டி பின்னாடி டயர் பாருங்கள, இந்த டயரை நான் என்னோட ஃபேவரட்டான காரில் ஒன்று போட்டுருக்கேன். அந்த கார் காமிக்கிறேன். இது லுக்கு செம்மையாக இருந்ததுங்க, அப்படியே லீஃப் மாதிரி எனக்கு லுக்கு. இது செம்ம லீஃப் லுக்கு மாதிரி இருந்ததுங்க. இந்த லுக்குலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது என் ஃப்ரெண்டு பர்த்டே கிஃப்டாக போட்டான். இது ரேட் எவ்வளோன்னு தெரியல. நான் மெஜாரிட்டி நான் பார்த்து வரைக்கும் 500 rupees மேலே போயிருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காரு. அடுத்த கார் பார்க்கலாம். அடுத்ததான இந்த ஹாட் வீல்ஸ்னால் இது வந்து பேஸ்மெண்ட் ஸ்டீலு, ஆனால் அப்பர் வந்து பிளாஸ்டிக். இது இன்டீரியர் அவ்வளோ சூப்பராக அவங்க ஸ்டேரிங்லாம் கொடுத்துருப்பாங்க, கப்போல ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஜின்காக நான் ஆசைப்பட்டு இது வாங்கினேங்க. இந்த ரேட்டு எனக்கு தெரியல. அது பேக்லேயே ஒரு NOS ஒன்று கொடுக்குறாங்க. செம்ம காருங்க. இது வந்து ஹாட் வீல்ஸ் 2004 மெட்டலு. அப்புறமா இது வந்து மேட் இன் இந்தோனேஷியா ஹாலோபேக் TMன்னு போட்டுருதுங்க. இது அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மேலே ஒரு இன்ஜின் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. இது ஸ்டைலில் அப்படி செம்மையாக இருக்குங்க ஸ்டைல். இது ஹாட் வீல்ஸோட ரொம்ப பிடிச்ச லிஸ்ட்டில் நம்பர் 1 ஆகுது. இது ரொம்ப நம்பர் 1 ஆகுது. எனக்கு ரொம்ப ஆசையாக வாங்கினது. இந்த இன்டீரியர் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இந்த இன்டீரியர் இது நான் இந்த பிச்சு காமிப்பேன். ஆனால் பயம் இதை செட் பண்ண முடியுமான்னு, அதான் நான் இதை விட்டேன். செம்மங்க. பெயிண்ட் டச் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்த கார் பார்க்கலாம். அடுத்தது நான் சொன்னேன் இந்த மான்ஸ்டர் ட்ரக்குனா, இந்த மான்ஸ்டர் ட்ரக் வந்து சூப்பரான மான்ஸ்டர் ட்ரக்கு. இந்த மான்ஸ்டர் ட்ரக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது பாருங்கள், இது மேலே மூரும் வரும். இது மேலே ஒரு மூரும் வரதால நான் வந்து சூப்பராக வாங்கினேன். இது வந்து இது பாருங்களேன், இந்த மாதிரி ஆகுங்க. எனக்கு என்னென்ன பண்ணுறேம்மா, இது பண்ணால் நீங்கள் வந்து தூக்கிக்கோ மேலே. இந்த மாதிரி மேலத்துக்கு நான் பண்ணால் நேராக இருக்குங்க. இது கொஞ்சம் இப்போ டேமேஜில் அதாவது பெயிண்ட் நான் விட்டேன். பெயிண்ட் சூப்பரானா இது. இந்த மாதிரி மார்பிள் பெயிண்ட் இருக்கணும் நான் விட்டேன். இல்லை ஃபன்னியாக கேத்துன மாதிரி பாருங்க, அழுக்கு இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க இல்லை ஃபன்னியாக. இதுவும் இந்த காரும் சேம் பம்பர் டயர்னா. ஏன்னா இதில் பிடிச்சிருந்தது. இதுவும் பர்த்டே கிஃப்ட் நான் பாருங்க. இதுக்கு இன்டீரியர்லாம் அவ்வளோவா இல்லை, ஆனால் செம்ம ரொம்ப பிடிச்ச பர்த்டே கிஃப்டாக இதாங்க. அடுத்த கார் பார்க்கலாம். அடுத்தது கார்கோஸ் மேலே ஜீப் ஒன்று. இது ஃபயர் ரெஸ்கியூஸ் ஜீப்பு. இதுக்கு மேலே வண்டி மேலே ஒரு ஹேரை கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மேலே ஒரு ஹேரை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஏணி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது வந்து மேட் இன் சைனாங்க. சைனா எல்லாமே சைனா மேட்னாங்க. இது 2 தயிர். இதோட மெக்கானிக் சுத்தமாக சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இது இன்டீரியர் அவ்வளோ சொல்ல முடியாது, ஆனால் சூப்பர் காருங்க. ரெஸ்கியூ கூட சூப்பராக பண்ணுறாங்க. அடுத்தது நமக்கு பிடிச்ச இந்த கனெக்ஷன் கார், இந்த கனெக்ஷன் ஜீப்பு. இது வந்து கனெக்ஷன் ஜீப்புங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள்.